வரும் சனிக்கிழமை வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். சனிக்கிழமை வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிரலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் புத்தாண்டுக்கு பிறகாக இன்று தொடங்கி இருக்கின்றது. சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடத்துவது, என்னென்ன விவாதங்களை இடம்பெறச் செய்வது என்பதற்கான ஆலோசனை பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதன்படி வரும் 11ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமை வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்துவது என்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சட்டப்பேரவையில் மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. அதன்படி இளங்கோவன் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து வந்த சூழ்நிலையில் அவர் காலமாகி இருக்கின்றார். அவருடைய மறைவுக்கு நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. மேலும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவுக்கு நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவையினுடைய நாளைய நிகழ்ச்சிகள் முழுமை பெறும். அதன் பிறகு நாளை மறுநாள் புதன்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழிய பெற்று அதன் மீதான விவாதம் தொடங்கும். வியாழக்கிழமை 9ஆம் தேதி தொடர்ந்து 2வது நாளாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடரும். 3வது நாளாக வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதியும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடரும். எனவே 3 நாட்கள், புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்று இந்த வாரத்தின் 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் இடம்பெறுகின்றன. அதன் பிறகு சனிக்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் பதில் உரை ஆற்றுகின்றார். அதன் பிறகு அரசினர் சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தல் மற்றும் நிறைவேற்றுதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெறும். எனவே இந்த 3 நாட்கள், புதன், வியாழன், வெள்ளி என்று 3 நாட்களும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதங்கள் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் சட்டப்பேரவையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சியும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரும் பங்கேற்று சட்டம் ஒழுங்கு சார்ந்த முக்கிய விஷயங்களை முன்வைக்க இருக்கின்றார்கள். எனவே நாளைய தினம் மட்டும் அந்த இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பேரவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படும். நாளை மறுநாள் தொடங்கி தொடர்ந்து 3 நாட்களுக்கு சட்டப்பேரவையில் அனல் பறக்க விவாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கின்றன. பேரவையில் இன்றைய நாளிலேயே ஆளுநர் தன்னுடைய உரையை நிகழ்த்தாமல் வெளியேறி சென்றிருந்தார். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பேரவைக்கு உள்ளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். பாஜக, காங்கிரஸ் என்று ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இன்று வெளிநடப்பு செய்திருந்தார்கள். எனவே சட்டப்பேரவை வளாகம் என்பது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு இன்று பரபரப்புடன் காணப்பட்டது. மேலும் நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த 3 நாட்களுக்கும் இதே போன்று சட்டப்பேரவையில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சார்ந்த விவகாரங்களை முன்வைத்து பேரவை முடக்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய வாதங்களை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் சனிக்கிழமை அனைத்து வாதங்களுக்கும் முதலமைச்சர் பதில் உரை ஆற்றுகின்றார். எனவே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் மற்றும் பதில் உரை என்று இந்த வாரத்தினுடைய கடைசி வேலை நாளான சனிக்கிழமை வரை 11/1/2025 வரை சட்டப்பேரவை நடைபெற இருக்கின்றது. நாளைய தினம் மறைந்த உறுப்பினரான இளங்கோவன் மற்றும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு நாளைய நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்படும். அதன் பிறகு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்று 8, 9, 10 ஆகிய 3 நாட்களும் அனல் பறக்க பேரவையில் விவாதங்கள் நடைபெற இருக்கின்றன. அதன் பிறகு நிறைவாக முதலமைச்சர் சனிக்கிழமை தன்னுடைய பதில் உரையை ஆற்ற இருக்கின்றார்.